Welcome to Max class 8th standard chapter 1 exercise 1.1 நம்ம லாஸ்ட் கிளாஸ் ப்ராப்பர்ட்டிஸை பார்த்தோம். இப்போ ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணி சம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சம்ஸ் பாருங்கள். எக்ஸசைஸ் 1.1 யூஸிங் அப்ராப்ரேட் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபைண்ட். அப்ராப்ரேட் ப்ராப்பர்ட்டிஸை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சம்ஸை வந்து ஃபைண்ட் பண்ண போகிறோம். எப்படி ஃபைண்ட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ஸோ பார்ட் 1ல் ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம். என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க? -2/3 மல்டிபிள் ஆஃப் 3/5 ப்ளஸ் 5/2 மைனஸ் 3/5 மல்டிபிள் ஆஃப் 1/6. இதுதான் கொஷின் கொடுத்துருக்காங்க. இதை நம்மளை எதை வச்சு யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க? ப்ராப்பர்ட்டிஸை வச்சு யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ ப்ராப்பர்ட்டிஸ்னால் நம்ம வந்து ப்ராப்பர்ட்டிஸை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணணும். ஃபைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது வந்து மல்டிபிள் அடிஷன் சப்ராக்ஷன் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு எப்படி சிம்ப்ளிஃபை பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? பை போர்ட் மாஸ் ரூலை நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபாலோ பண்ணுவோம். முதல் ப்ராக்கெட் இருக்கான்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் என்ன? ஆஃப் டிவிஷன் தான் ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணும், நெக்ஸ்ட்டு மல்டிப்ளேஷன் பண்ணும், அதுக்கப்புறம் அடிஷன், அதுக்கப்புறம் சப்ராக்ஷன். இந்த மெத்தடில் பண்ணால் நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணும்போது ஆன்சர் வந்து ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியும். அப்போ இந்த ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? மல்டிப்ளேஷன். அப்போ மல்டிப்ளேஷன் தான் இந்த ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணிக்கணும். அப்போ இங்கே மல்டிபிள் இருக்குது. அப்போ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணிக்கணும்? மல்டிபிள் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? அரேஞ்ச் பண்ணி ரைட் பண்ணிக்கலாம். இங்கேயும் 3/5 இருக்குது, இங்கேயும் 3/5 இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? அரேஞ்ச் பண்ணி ரைட் பண்ணலாம். எப்படி ரைட் பண்ணலாம்? இங்கே இருக்க டேர்மை இங்கே மாற்றணும். அப்போ நம்ம இங்கே என்ன டேர்ம்ஸ் வந்து இங்கே யூஸ் பண்ணணும்? இங்கே வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸை நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸில் நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? ஏ ப்ளஸ் பி இருந்துச்சுன்னா பி ப்ளஸ் சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? யூஸ் பண்ண முடியும். அதனால் நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணிக்கலாம். -2/3 மல்டிபிள் 3/5, இந்த டேர்ம்ஸ் இங்கே எடுத்துருவாங்க. -3/5 மல்டிபிள் 1/6 இப்படி இருக்குது. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? ப்ளஸ் 5/2. இங்கேயும் நான் என்ன இருக்குது? 3/5 இருக்குது, இங்கேயும் 3/5 இருக்குது. இந்த டேர்ம்ஸ் என்ன இருக்குது? மல்டிப்பிள்லையும் மைனஸ்லையும் இருக்குது. அப்போ இந்த டேர்ம்ஸ் என்ன டேர்ம்ஸாக இருக்கும்? என்ன ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கும்? டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ். அப்போ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? இது ரெண்டுத்தையும் காமனாக வெளியில் எடுத்துக்கலாம். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் பை டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸை இங்கே யூஸ் பண்ண போகிறோம். 3/5 இங்கேயும் மைனஸ் காமனாக இருக்குது. அதனால் -3/5 காமனாக வெளியில் எடுத்துட்டேன்னா உள்ள என்ன இருக்கும்? 2/5 2/3 இருக்கும். இங்கே மைனஸ் வெளியில் எடுத்துட்டோம். அதனால் இங்கே என்ன இருக்கும்? ப்ளஸ் 3/5 வெளியில் எடுத்தாச்சு 1/6 ப்ளஸ் 5/2. ஸோ இப்படி இருக்கும். இப்போ இருக்கிறத நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா மொதல் என்ன ரைட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம்? ப்ராக்கெட். அப்போ இங்கே ப்ராக்கெட் இருக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு என்ன யூஸ் பண்ணணும்? ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத சிம்ப்ளிஃபை பண்ணணும். -3/5 ப்ராக்கெட்குள்ளே என்ன இருக்குது? 6 இருக்குது. அப்போ இங்கேயும் 6 இருந்தால் தான் இதில் நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஆட் பண்ண முடியும். அப்போ எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்தால் இங்கேயும் 6ஆக வரணும். இங்கே எதால் மல்டிபிள் பண்ணால் 6 வரும்? 2ஆல் மல்டிபிள். இங்கேயும் 2னா மேலேயும் 2ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போ இங்கே 1, இங்கே 1. அப்போ இந்த மாதிரி மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்னவாகாது? வேல்யூ சேஞ்ச் ஆகாது. இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம்? கிராஸ் மல்டிப்ளேஷன் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 2 2s are 4, 3 2s are 6 ப்ளஸ் 1/6 ப்ளஸ் 5/2 அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க. இங்கே டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக இருக்கிறதுனால நியூமினேட்டர் நம்ம என்ன பண்ண முடியும்? ஆட் பண்ண முடியும். -3/5 நெக்ஸ்ட்டு டினாமினேட்டர் சேமாக எடுத்துக்கோங்க. 4 + 1 ப்ளஸ் 5/2. ஸோ -3/5 4 + 1ன்றது என்ன? 5. ப்ராக்கெட் என்ன எடுத்துக்கலாம்? மல்டிப்பிளாக எடுத்துக்கலாம். 5/6ன்னு இருக்கும். ப்ளஸ் 5/2. இது நம்மளால் என்ன பண்ண முடியும்? கேன்சல் பண்ணலாம். 1 5 is 5, 1 5 is 5. இங்கே என்ன இருக்குது? மல்டிபிள் சைன் தான் இருக்குது. அப்போ நம்ம ஈஸியாக கேன்சல் பண்ணிக்கலாம். 1 2 1 3 is 3, 2 3s are 6. அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும்? இங்கே -1/1 multiple of 1/2
ப்ளஸ் 5/2ன்னு இருக்கும். அப்போ இது ரெண்டும் சேமாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், மல்டிபிள் பண்ணிக்கலாம். -1 into 1 -1 1 2 is 2 -2 plus 5/2. டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக இருந்தால் என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 2 - 1 plus 5. இங்கே என்ன இருக்குது, 1 5 இருக்குது. அப்போ மைனஸ் பண்ணால் 4/2. இது என்ன டேபிளில் கேன்சல் பண்ணலாம், 2 டேபிள். 1 2 is 2 2 2s are 4. அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்ன, 2. அப்போ ப்ராப்பர்ட்டிஸை வச்சு நம்ம ஃபைண்ட் பண்ணும்போது இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், ஆன்சர் வந்து 2ன்னு இருக்கும். இங்கே டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸை எப்படி ரைட் பண்ணிக்கோங்க, A B ப்ளஸ் BC இப்படி இருந்ததுன்னா அந்த ப்ராப்பர்ட்டி நம்ம எப்படின்னு ரைட் பண்ணிக்கலாம், இங்கே B காமனாக இருக்குது. அப்போ B இன்ட்டு A ப்ளஸ் C இந்த ப்ராப்பர்ட்டிஸை இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு சம்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு சம் இங்கே என்ன இருக்குது, 2. (2/5) multiple of -3/7. Next, -1/6 multiple of 3/2 plus 1/14 multiple of 2/5. ஸோ இந்த கொஷின் தான் அங்கே என்னவா இருக்குது கொடுத்துருக்காங்க. இந்த கொஷின் நம்ம என்ன பண்ணலாம், சால்வ் பண்ண போகிறோம். எப்படி சால்வ் பண்ணலாம், சேம் மெத்தட் தான் சால்வ் பண்ண போகிறோம். சேம் மெத்தடில் எப்படி, மல்டிப்ளேஷனை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. இங்கேயும் மல்டிபிள் இருக்குது. எந்த டேர்ம்ஸ் வந்து சேமாக இருக்குன்னு பாருங்கள். இங்கே 2/5 இருக்குது, இங்கேயும் 2/5 இருக்குது. அப்போ இதை எடுத்து என்ன பண்ணலாம், க்ளோஸாக ரைட் பண்ணலாம். ரைட் பண்ணால் நம்ம கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் படி நம்ம என்ன பண்ணலாம், அதை சேஞ்ச் பண்ணி எடுக்க முடியும். ஸோ 2/5 மல்டிபிள் -3/7. இங்கே என்ன இருக்குது, +14 மல்டிபிள் 2/5. நான் எதுக்கு அரேஞ்ச் பண்ணேன், இங்கே இருக்க 2/5 இங்கே இருக்க 2/5 என்னால் காமனாக வெளியில் எடுக்க முடியும், அதனால் யூஸ் பண்ணுறேன். 1/6 மல்டிபிள் 3/2 இந்த டேர்ம் இங்கே ரைட் பண்ணிட்டேன். இங்கே பை கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸை இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இங்கே இருக்க 2 டேர்மும் சேமாக இருக்கிறதுனால இதை வெளியில் எடுக்க போகிறோம். இந்த 2 டேர்மும் வெளியில் எடுக்கணும். எடுத்தால் 2/5 எடுத்துடலாம். இங்கேயும் மல்டிப்ளேஷன் இருக்கிறதுனால ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே என்ன இருக்குது, -3/7. இந்த டேர்மையும் இந்த டேர்மையும் எடுத்துட்டோம். ரிமைனிங் இந்த டேர்ம் ரெண்டுத்தையும் உள்ளே ரைட் பண்ணோம் ப்ராக்கெட்டுக்குள்ளே. ஸோ +1/14. ரிமைனிங் என்ன இருக்குது, அது அப்படியே மல்டிபிள் கேன்சல் பண்ணலாம் பாருங்கள். 1 3 is 3, 2 3s are 6. So -1/2 multiple 1/2. இந்த டேர்ம்ஸ் ரெண்டுத்தையும் பண்ணால் இந்த வேல்யூ கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கோங்க, 2/5. இங்கே 14 இருக்குது. அப்போ டினாமினேட்டர் நமக்கு என்னவா வேணும், 14. அப்போ 17ல் எல்சிஎம் வரும். அப்போ எவ்வளோ தூரம் எடுத்தால் இங்கே 14 சேஞ்ச் பண்ண முடியும், 7 2s are 14. இங்கேயும் 14னா மேலே, இங்கே 2னா மேலேயும் 2ஆல் பண்ணும். அப்போ தான் ரெண்டு என்னவாக இருக்கும், ஈக்குவலன்ட் ஃபேக்டர்ஸாக இருக்கும். ஸோ இங்கே 1ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போ இங்கேயும் 14 இங்கேயும் 14, டினாமினேட்டர் சேமாக இருக்கும்போது நியூமரேட்டர் நம்மளால் ஆட் பண்ண முடியும். ஸோ 3 2s are -6 by 7 2s are 14 plus 1/4. இங்கே 1 1s are மைனஸ் சைன் போட்டுங்க, 1 1s are 1, 2 2s are 4. அப்போ இங்கே 4 போட்டோம். நெக்ஸ்ட்டு 2/5 ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு பண்ணும். டினாமினேட்டர் சேமாக இருக்குது, அப்போனா நியூமரேட்டரை ஆட் பண்ணிக்கலாம். -1/4. நியூமரேட்டர் ஆட் பண்ண என்ன வரும், 2/5 -5/14. நெக்ஸ்ட்டு -1/4. இங்கே என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணலாம். 1 5 is 5, 1 5 is 5, 1 2 is 2, 7 2s are 14. அப்போ இங்கே ரிமைனிங் என்ன இருக்கும், 1/1 மல்டிபிள் இங்கே என்ன இருக்குது, -1/7 -1/14. ஃபஸ்ட்டு மல்டிப்ளேஷன் சைன் தான் பார்க்கணும். 1 1s are -1, 1 7 is 7 -1/4. இப்போ இது ரெண்டுமே சேம் டேபிளில். அப்போ கண்டிப்பாக இங்கே நம்ம என்ன தான் பண்ணணும், கிராஸ் மல்டிப்ளேஷன் தான் பண்ணணும். கிராஸ் மல்டிப்ளேஷன் எப்படி பண்ணுவோம்,
1 4 is 4. என்ன 4? minus 4. Next 7 ones are 1. இங்க என்ன இருக்கு? minus 7. இங்க 7 4s are 7 4s are என்ன? 28. 7 4s are 28. இப்போ நம்ம என்ன பண்ணும்? ரெண்டுமே சேம் சிம்பிளாக இருந்தால் ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ 7 + 4 என்றது என்ன? 11. பிகாஸ் சிம்பிள்னது மைனஸ். நெக்ஸ்ட்டு 28. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? சம்மை வந்து சால்வ் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் நீங்கள் இங்கே ரைட் பண்ணிக்குவோம். இங்கே என்ன ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணியிருக்கோம்? டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸை இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் சம். நெக்ஸ்ட்டு செகண்ட் பார்ட்டை பாருங்கள். ரைட் த அடிக்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் ஈச் ஆஃப் த ஃபாலோவிங். இது எல்லாத்துக்கும் இன்வர்ஸை ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து அடிஷனில் இன்வர்ஸ்னால் நம்ம என்ன பண்ணணும்? மைனஸ் சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கணும். மல்டிப்ளிகேஷன் இன்வர்ஸ்னால் என்ன பண்ணணும்? ரெசிப்ரோக்கரில் பண்ணணும். அப்போ இதோட இன்வர்ஸ் என்னவாக இருக்கும்? -2/8 இருக்கும். அப்போ எப்படி ரைட் பண்ணலாம்? -2/8 இஸ் எ additive inverse of 2/8. -2/8 வந்து additive inverse எதுக்கு? 2/8க்கு. அப்போ இதோடைய ஆன்சர் என்னவாக இருக்கும்? இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே அப்போ என்ன பண்ணணும்? ப்ளஸில் ரைட் பண்ணிக்கலாம். 5/9. இங்கேயும் மைனஸில் இருக்குது. அப்போ மைனஸ் கேன்சல் பண்ணிவிட்டு இது என்னவாயிடும்? 6/5 ரைட் பண்ணிடணும். அப்போ 6/5ன்றது நம்ம எப்படி ரைட் பண்ணணும்? -6/5 ரைட் பண்ணலாம். இங்கே 2/9 இருக்குது. 2/9 நம்ம எப்படி ரைட் பண்ணலாம்? இங்கே மைனஸில் இருக்குது. அப்போ 2/9 ப்ளஸில் ரைட் பண்ணிக்கணும். அப்போ இங்கே மைனஸில் இருந்ததுன்னா 9/6 ரைட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எல்லாத்துக்கும் என்ன ரைட் பண்ணுங்கள்? ஆன்சர் என்ன இருக்குது? 5/9 இஸ் த அடிக்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் -5/9. நெக்ஸ்ட்டு -6/5 இஸ் எ அடிக்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் 6/5. அப்போ நீங்கள் எல்லாத்துக்கும் என்ன ரைட் பண்ணணும்? ஃபார்ம் பண்ணி நீங்கள் ஃபேர் ஒர்க்கில் காப்பி பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்லுங்கள்? வெரிஃபை தட்னு கேட்டிருக்காங்க. இங்கே எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் சேமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? வெரிஃபை பண்ண போகிறோம். இங்கே ஈஸியாக பாருங்கள். இங்கேயும் எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ், இங்கேயும் மைனஸ் இருக்குது. நமக்கு என்ன தெரியும்? இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் நீங்கள் சால்வ் பண்ணாலும் பண்ணுங்கள். இல்லைனா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஈஸியாக அந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இங்கே என்ன இருக்குது? மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது. மைனஸ் என்னவாயிடும்? ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகிடும்? எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்னு இருக்குது. அப்போ எல்லா ஆன்சருமே என்னவாக இருக்கும்? ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ நம்ம ஈஸியாக வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இது என்னது? ஈக்குவேஷன். லெட் டேக் எக்ஸ் ஈக்குவல் டு 11/15. அப்போ என்ன வரும்? -11/15 ஈக்குவல் 11/15. ஸோ மைனஸ் என்ன? ப்ளஸ் 11/15. இங்கேயும் 11/15. ஸோ LHS ஈக்குவல் RHS. ஹென்ஸ் ப்ரூஃப். வெரிஃபை பண்ண சொல்லியிருந்தால் நம்ம என்ன ரைட் பண்ணணும்? ஹென்ஸ் ப்ரூஃப்னு ரைட் பண்ணணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள்? இதையும் சேஞ்ச் பண்ணுங்கள். நமக்கு ஏற்கனவே என்ன தெரியும்? இன்வர்ஸோடைய ஃபார்முலா எப்பயுமே என்னவாக இருக்கும்? எக்ஸோடைய இன்வர்ஸோடைய மைனஸ் வந்து சேமாக தான் இருக்கும். நீங்கள் அப்படியும் ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம். ஃபைண்ட் த மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் த ஃபாலோவிங். மல்டிப்ளிகேட்டிவ்னா நான் என்னன்னு சொல்லியிருக்கேன்? ரெசிப்ரோக்கலில் ரைட் பண்ணணும். இப்போ இங்கே ஒன்றுமே இல்லை. அப்போ கீழே என்னவாக இருக்கிறது அர்த்தம்? 1 இருக்கிறதா மீனிங். அப்போ இதை நம்ம எப்படி இன்வர்ஸில் ரைட் பண்ணுவோம்? 1/13. இங்கே என்ன இருக்குது? மைனஸ் சைன். இந்த இடத்துல சைனை சேஞ்ச் பண்ணக்கூடாது. மல்டிப்ளிகேஷனில் ரெசிப்ரோக்கல் தான் பண்ணணும், சைனை சேஞ்ச் பண்ணக்கூடாது. அடிஷனில் தான் என்ன பண்ணணும்? சைனை சேஞ்ச் பண்ணணும். இந்த ஸோ இங்கேயும் நம்ம என்ன எழுதிக்கலாம்? சேமாக ரைட் பண்ணிக்கலாம். -1/13 இஸ் எ மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் கொஷின் என்ன? -13. நீங்கள் என்ன ரைட் பண்ணியிருக்கீங்க? இதே மெத்தடில் எல்லாத்துக்கும் ஆன்சர் ரைட் பண்ணிக்கோங்க. ஸோ இதோடைய ரெசிப்ரோக்கல் என்னவா ரைட் பண்ணலாம்? மைனஸ்ன்றது இங்கே ஏற்கனவே இருக்குது, அதனால் மைனஸ் ரைட் பண்ணிக்கோங்க. 13/19 19/13. இது என்ன பண்ணணும்? ரெசிப்ரோக்கலில் ரைட் பண்ணணும்.
நெக்ஸ்ட் 1/5 எப்படி ரைட் பண்ணிக்கலாம்? 5/1. இங்கே 1ன்றதோட இன்வர்ஸ் என்ன? இங்கே 1 வரும். அப்போனா என்ன வரும்? -1 தான் வரும். அப்போ 1ஓட இன்வர்ஸ் 1 வரும். 1 வேர்டில் கேட்பாங்க. எந்த நம்பரை வந்து மல்டிபிள் இன்வர்ஸ் பண்ணால் சேம் நம்பர் வரும்னு கேட்பாங்க. அப்போ நம்ம அங்கே என்ன யூஸ் பண்ணணும்? -1 ஆர் +1. அப்போ 1க்கும் -1க்கும் தான் ரெசிப்ரோக்கல் என்னவாக இருக்கும்? அதே நம்பராக இருக்கும். அப்போ 1 ரெசிப்ரோக்கல் என்ன? -1 தான். ஏன்னா 1/1ன்னு இருக்கும். -1/1 நம்ம என்னன்னு தான் ரைட் பண்ணுவோம்? -1 தான் ரைட் பண்ணுவோம். அப்போ -1 மல்டிபிள் இன்வர்ஸ் என்னன்னு கேட்டாங்கன்னா -1 தான். அப்போ 1 வேர்டில் என்ன கேட்பாங்க? எதோடைய மல்டிபிள் இன்வர்ஸ் வந்து சேமாக இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன ரைட் பண்ணோம்? 1 -1 1 -1 மட்டும்தான் அதோடைய ரெசிப்ரோக்கல் என்னவாக இருக்கும்? சேமாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இதை அப்படியே என்ன பண்ணுங்கள்? மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. எப்படி மல்டிப்ளை பண்ணலாம்? 5 3s are 15. இங்கேயும் மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. அப்போ இங்கே என்ன ரைட் பண்ணணும்? ப்ளஸ்ன்னு ரைட் பண்ணணும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். சேம் சைனை மல்டிபிள் பண்ணால் ப்ளஸ்ஸு தான் வரும். அது ப்ளஸ்ஸாக இருந்தாலும் மைனஸ் ஆனாலும். அப்போ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா அது என்ன வரும்? மைனஸாக வரும். அப்போ சேம் சைன் வந்து என்ன வரும்? ப்ளஸ்ஸாக வரும். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும்? ப்ளஸ்ன்னு வரும். அப்போ 8 7s are என்ன? 56. அப்போ இதோடைய இன்வர்ஸை ரைட் பண்ணோம். இதோட இன்வர்ஸ் என்ன? 56 டிவைடட் பை 15. ஓகேவா? நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணி இங்கே ரைட் பண்ணியிருக்கோம். இதோட இன்வர்ஸ் இங்கே ரைட் பண்ணியிருக்கோம். இதோட ஆன்சர் எப்படி ரைட் பண்ணுவீங்க? 56/15 இஸ் எ மல்டிபிள் இன்வர்ஸ் ஆஃப் இந்த கொஷினை அப்படியே அங்கே ரைட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே ரைட் பண்ணணும். இந்த கொஷின் பாருங்கள், 1 இருக்குது. 1 கீழே எதுவுமே இல்லைன்னா என்னென்ன இருக்குமே சொல்லியிருக்கோம்? 1ன்னு சொல்லியிருக்கோம். இதை அப்படியே மல்டிபிள் பண்ணுங்கள். 1 2 is 2. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. 1 5 is 5. இதோட இன்வர்ஸ் எப்படி ரைட் பண்ணலாம்? 5/2. அப்போ மல்டிபிள் இன்வர்ஸ்னால் ரெசிப்ரோக்கரில் ரைட் பண்ணணும். அடிக்டிவ் இன்வர்ஸ்னால் என்ன பண்ணணும்? சைனை சேஞ்ச் பண்ணி ரைட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு சம் போகலாம். ஓகே, 5th கொஷினை லிசன் பண்ணுங்கள். நேம் த ப்ராப்பர்ட்டி அண்டர் மல்டிப்ளிகேஷன் யூஸ்டு இன் விச் ஆஃப் த ஃபாலோவிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே எதில் யூஸ் பண்ணியிருக்காங்க? அண்டர் மல்டிப்ளிகேஷன். அப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே இதில் இருக்கும், மல்டிப்ளிகேஷனில் இருக்கும். மல்டிப்ளிகேஷனில் இது என்ன ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு -4/5 மல்டிபிள் 1 ஈக்குவல் டு 1 மல்டிபிள் -4/5. இப்போ இங்கே இதில் என்ன இருக்குது? இதோடைய ஆன்சர் மட்டும் சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கேயும் 1 யூஸ் பண்ணியிருக்காங்க, இங்கேயும் 1 யூஸ் பண்ணியிருக்காங்க. 1ன்றது நமக்கு என்னன்னு சொல்லியிருக்கோம்? ஐடென்டிட்டி. 1ன்றது என்னது? மல்டிப்ளேட்டிவ் ஐடென்டிட்டி. அப்போ ஒரே 1ஆல் வந்து மல்டிபிள் பண்ணும்போது அதே சேம் நம்பர் தான் வரும். அப்போ தேர்ஃபோர் என்ன ரைட் பண்ணிக்கலாம்? 1 இஸ் த மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. 1 தான் நம்ம என்னவா யூஸ் பண்ணிக்கிறோம்? ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் மல்டிப்ளேட்டிவில். ஸோ நெக்ஸ்ட்டு என்னன்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னே தெரியுது. இங்கே பாருங்கள், இங்கேயும் என்ன இருக்குது? இதை ஏவான்னு நினச்சிக்குவோம். இது ஏ மல்டிபிள் பி ஈக்குவல், இங்கே என்ன இருக்குது? -2/7. இது என்ன வச்சுக்கோங்க? பின்னு வச்சுக்கோ. இது ஏ மல்டிபிள் பி ஈக்குவல் டு பி மல்டிபிள் ஏ. இதை நம்ம என்ன ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம்? வெரி குட், கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு நம்ம ரைட் பண்ணோம். ஸோ தேர்ஃபோர் இட் இஸ் எ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே என்ன இருக்குது? 19/29 இருக்குது. இங்கே 29/-19 இருக்குது. இதுக்கு இது இன்வர்ஸாக இருக்கா? அப்போ இன்வர்ஸை வந்து நம்ம மல்டிபிள் பண்ணால் நமக்கு எப்பயுமே என்ன வரும்? நம்ம தியரியில் கண்டுபிடிச்சிருக்கோம், 1ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இது என்ன இன்வர்ஸு? மல்டிப்ளேட்டிவ் இன்வர்ஸ். ஏன்னா இது மல்டிப்ளேஷனில் இருக்கிறதுனால மல்டிப்ளேட்டிவ் இன்வர்ஸ். ஒரு இன்வர்ஸை வந்து மல்டிபிள் பண்ணால் 1 வரும் மல்டிப்ளேஷனில். அடிக்டிவில் வந்து ஆட் பண்ணால் என்ன வரும்? நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், 0 வரும்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இது என்ன ஃபார்மில் இருக்குது? தேர்ஃபோர் இட் இஸ் எ multiplicative inverse.
இது வந்து மல்டிப்ளேட்டிவ் இன்வர்ஸ் நம்ம ரைட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு 6th கொஷின் பாருங்கள். மல்டிப்ளை 6/13 by the reciprocal of -7/16 இப்படி இருக்குது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 6/13 மல்டிபிள் பண்ண சொல்கிறாங்க. எது கூட மல்டிபிள் பண்ண சொல்கிறாங்க? ரெசிப்ரோக்கல் ஆஃப் -7/16 கூட பண்ண சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? 6/13 என்ன பண்ண சொல்கிறாங்க? மல்டிபிள். எது கூட மல்டிபிள் பண்ண சொல்கிறாங்க? ரெசிப்ரோக்கல் ஆஃப். அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க. ரெசிப்ரோக்கல் ஆஃப் -7/16. ஓகே, நம்ம என்ன பண்ணலாம்? 6/13 ரைட் பண்ணிக்கோங்க. ரெசிப்ரோக்கல் ஆஃப் -7/16 என்ன ரைட் பண்ணணும்? ரெசிப்ரோக்கல்னா என்ன? தலைக்கீழ ரைட் பண்ணணும். அப்போ மைனஸ் சிம்பிள் அப்படியே வச்சுக்குவோம். 16/7. 7/16 உடைய ரெசிப்ரோக்கல் என்ன? 16/7. நம்ம என்ன பண்ணலாம்? அப்படியே வந்து மல்டிபிள் பண்ணி ரைட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதெல்லாம் நம்ம கேன்சல் பண்ண முடியாது. இங்கே 6, 7 இங்கே இருக்குது, இங்கே 3, 16 இருக்குது. அப்போ கேன்சல் பண்ண முடியாமல் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்? ஈஸியாக பண்ணலாம். ஏன்னா 3யும் 13ம் ப்ரைம் நம்பர், 7ம் ப்ரைம் நம்பர். அப்போ இது நம்ம என்ன பண்ணணும்? மல்டிப்ளேஷன் ஸ்ட்ரெயிட்டாக பண்ணிக்கலாம். 6 × 16. ஓகே, எப்படி மல்டிபிள் பண்ணால்? 6 6 36. அப்போ என்ன பண்ணலாம்? 3 6. 1 6 is 6. 6 + 3 96. அப்போ 6 × 16 என்னது? 96. 13 7 சார் என்ன நமக்கு தெரியும்? 91. 13 டேபிள் தெரியும். ஸோ மைனஸ் மைனஸ். அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்னன்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம்? 96/91. என்ன சிம்பிள்? மைனஸ். அப்போ நம்ம கொடுத்தாங்கன்னா மல்டிப்பிளில் மல்டிப்ளை 6/13. மல்டிப்பிளை 6/13 மல்டிபிள் பண்ண சொல்லுவாங்க. எது கூட? ரெசிப்ரோக்கல். அப்போ பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வருது? -9/6/91. 96/91. நெக்ஸ்ட் என்ன கொஷின் கேட்டுருங்க. டெல் வாட் ப்ராப்பர்ட்டிஸ் அலோ யூ டு கம்யூட். இதை பார்க்கும்போது இதனுடைய என்ன ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்மளுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மள கேட்டிருக்காங்க. என்ன ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கும்போதே தெரியுது. இது என்ன ப்ராப்பர்ட்டிஸில் இருக்குது? மல்டிப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டியில் இருக்குது. ஸோ மல்டிப்ளிகேஷனில் இருக்குது நமக்கு தெரியுது. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். இங்கே வந்து ஏவா அசியூம் பண்ணிக்கோங்க. பிசி ஆஸ்ன்றது என்னது? எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இங்கேயும் மல்டிப்ளிகேஷன் ப்ராக்கெட். ஸோ 1/3 நம்ம என்னவா எடுத்துருக்கோம்? ஏ மல்டிபிள் பின்றது என்னவா எடுத்துருக்கோம்? 6 ப்ராக்கெட் க்ளோஸ் மல்டிபிள் சி. இங்கே எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது? 3 டேர்ம்ஸ் இருக்குது. 3 டேர்ம்ஸ் வச்சு நம்ம மல்டிப்ளை ப்ராப்பர்ட்டிஸில் ரைட் பண்ணுறது என்ன ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணுவோம்? அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ். அப்போ இது என்ன எதோடைய ஃபார்முலா? இது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸுடைய ஃபார்முலா. ஸோ நம்ம இது என்ன? therefore it is அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அப்போ இது நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஈஸியாக அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் 8th sum. 8th question. Is 8/9 the multiplicative inverse of -1/8 y or y நாட்னு கேட்டிருக்காங்க. இப்போ மல்டிப்ளேட்டிவ் இன்வர்ஸ் ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும்? ஒரு p/qனா அதை வந்து q/p இதோடைய ரெண்டுத்தையும் நம்ம வந்து மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன வரணும்? ஆன்சர் 1ன்னு வரணும். அப்போ இதையும் நம்ம என்ன பண்ணணும்? மல்டிபிள் பண்ணி ஆன்சர் 1ன்னு வந்தால் இது என்னது? மல்டிப்ளேட்டிவ் இன்வர்ஸ். வரலனா இட் இஸ் நாட் எ மல்டிப்ளேட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம் நமக்கு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன ரைட் பண்ணிக்கோங்க? 8/9 மல்டிபிள் ஆஃப் இங்கே என்ன இருக்குது? -1 1/8. இது ரெண்டு என்னவா வரணும் நமக்கு தெரியணும்? 1. ஏன்னா இது வந்து என்னவா இருக்குது? இன்வர்ஸாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இன்வர்ஸாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம என்ன ரைட் பண்ணலாம்? 8/9. இது எப்படி ரைட் பண்ணலாம்? 8 1s are. ஃபஸ்ட்டு மைனஸை வச்சுக்கோங்க. அப்படி 1/8 is 8. 8 + 1 9. 9/8 ஈக்குவல் 1ன்னு இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து கேன்சல் பண்ணலாம். இங்கே என்ன இருக்குது? 9 இருக்குது, இங்கேயும் 9 இருக்குது.
இங்கே என்ன இருக்குது 8 8 கேன்சல் பண்ணிட்டு இங்கே என்ன இருக்கும் -1 ஈக்குவல் டு 1ன்னு இருக்கும். அப்போ -1 ஈக்குவல் டு 1ன்னு இருந்துச்சுன்னா இது ரெண்டு ஈக்குவலா நாட் ஈக்குவல். ஸோ இட் இஸ் நாட் எ therefore இட் இஸ் நாட் எ என்னது மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ். Okay, 9th என்னது same method. Is 0.3 the multiplicative inverse of 3 1 by 3. ஸோ இதையும் நம்ம என்ன பண்ணும் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணும். அப்போ 1ஆக இருந்ததுன்னா இட் இஸ் மல்டிப்ளேட்டிவ் இன்வர்ஸ், 1ஆக இல்லைன்னா இட் இஸ் நாட் மல்டிப்ளேட்டிவ் இன்வர்ஸ். therefore என்ன ரைட் பண்ணிக்கோங்க 0.3 மல்டிபிள் ஆஃப் 3 1 by 3. இது என்னவா இருக்கணும் 1ஆக இருக்கும். ஸோ 1ஆக இருக்குது. இப்போ 0 இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் 3 by 10ன்னு சொல்லிட்டு ரைட் பண்ணிக்கலாம். மல்டிபிள் ஆஃப் 3 3s are 9 9 plus 1 10. டினாமினேட்டர் என்ன இருக்குது 3. ஸோ இங்கே 1 இங்கே 1 10 is 10 1 10 is 10 1 3 is 3 1 3 is 3. ஸோ 1 1ன்னு இருக்குது. அப்போ இங்கேயும் 1 இருக்கும் இங்கேயும் 1 இருக்கும். ஸோ LHS equal RHS. அப்போ இது ரெண்டும் சேமாக இருந்ததுன்னா இது என்னன்னு நம்ம ரைட் பண்ணிக்கலாம் it is a multiplicative inverse. One words பார்க்கலாம். 10th one right the rational number that does not have a reciprocal. எந்த ரேஷ்னல் நம்பருக்கு ரெசிப்ரோக்கல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நமக்கு எல்லா ரேஷ்னல் நம்பருக்குமே ரெசிப்ரோக்கல் இருக்கும். ஆனால் when we take 0 ரெசிப்ரோக்கல் என்னவா இருக்கும் இங்கே 1 இருக்கிறதா மீனிங். ஸோ 1/0 இருக்கும். 1/0க்கு வேல்யூ இருக்கா நோ இட் இஸ் நாட் டிஃபைன்ட் இருக்கிறதுனால இதுக்கு வேல்யூ கிடையாது. 0ன்றது நமக்கு என்னன்னு தெரியும் ரேஷ்னல் நம்பர். அப்போ 0ன்ற ரேஷ்னல் நம்பருக்கு ரெசிப்ரோக்கல் கிடையாது. அப்போ ஃபர்ஸ்டோடைய ஆன்சர் என்னன்னு ரைட் பண்ணிக்கலாம் நம்ம 0. நெக்ஸ்ட் ஒன் த ரேஷ்னல் நம்பர் தட் ஆர் ஈக்குவல் டு their ரெசிப்ரோக்கல். எந்த ரேஷ்னல் நம்பர் அதோடைய ரெசிப்ரோக்கல் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே நம்ம இப்போ 2 எடுத்தோன்னா 2உடைய ரேஷ்னல் நம்பர் 1/2ன்னு வரும். இது ஈக்குவல்டா இல்லை. ஆனால் when we take -1 or 1 இப்போ 1 எடுத்துட்டோம்னா 1உடைய ரெசிப்ரோக்கல் என்ன 1/1 ஈக்குவல் டு 1ன்னு வரும். -1 எடுத்துட்டோன்னா -1/1 இங்கே என்ன தான் வரும் -1/1 ஈக்குவல் -1. அப்போ 1ம் -1ம் வரும்போது அதோடைய ரெசிப்ரோக்கல் என்னவாகாது சேஞ்ச் ஆகாது. அப்போ 1ம் -1ன்றது ரேஷ்னல் நம்பர். இதோட ரெசிப்ரோக்கல் என்னது இட் செல்ஃப் -1 ரெசிப்ரோக்கல் -1 1உடைய ரெசிப்ரோக்கல் 1. தேர்ட் த ரேஷ்னல் நம்பர் தட் இஸ் ஈக்குவல் டு இட்ஸ் நெகட்டிவ். எந்த ரேஷ்னல் நம்பருக்கு அதோடைய நெகட்டிவ் நம்பரும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம நம்பர்ஸில் என்ன ரைட் பண்ணாலும் அதோடைய நெகட்டிவ் வைக்கும்போது அதோடைய வேல்யூ சேஞ்ச் ஆகும். ஆனால் நம்ம 0 எடுத்துட்டோன்னா 0வை நெகட்டிவில் ரைட் பண்ணுனா நம்ம என்ன 0 வரும் சேஞ்ச் ஆகாது. ஏன்னா 0ன்றது என்ன நெய்தர் நெகட்டிவ் நார் பாசிட்டிவ். நெகட்டிவும் கிடையாது பாசிட்டிவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது ஒரு ரேஷ்னல் நம்பர். அப்போ 0 நெகட்டிவில் ரைட் பண்ணும்போது இதோடைய வேல்யூ என்னவாகாது சேமாக தான் இருக்கும் சேஞ்ச் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் கோ டு fill in the blanks. 0 has dash reciprocal. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் 0 ரெசிப்ரோக்கல் பண்ணால் 1/0 வரும். இது நாட் டிஃபைன். அப்படின்னா இதுக்கு ரெசிப்ரோக்கல் இல்லை. ஸோ 0 ஹேஸ் நோ ரெசிப்ரோக்கல். த நம்பர் டேஷ் அண்ட் டேஷ் ஆர் தயர் ஓன் ரெசிப்ரோக்கல். எந்த நம்பருக்கு அதோடைய நம்பரே ரெசிப்ரோக்கலாக வரும்னு கேட்டிருக்காங்க. அப்போ 1க்கும் -1க்கும் அதோடைய நம்பரே ரெசிப்ரோக்கலாக வரும். 1உடைய ரெசிப்ரோக்கல் 1 தான் -1உடைய ரெசிப்ரோக்கல் -1. தேர்டு த ரெசிப்ரோக்கல் ஆஃப் -5 இஸ் டேஷ். -5உடைய ரெசிப்ரோக்கல் என்னன்னு ரைட் பண்ணும் இங்கே 1 இருக்கிறதா மீனிங். ஸோ 1/5 என்ன 1/5 -1/5. ஃபோர்த் ஒன் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் 1/x வேர் x
நாட் ஈக்குவல் டு 0 இஸ் டேஷ்னு கேட்டிருக்காங்க. அப்போ 1/x உடைய ரெசிப்ரோக்கல் என்ன? எக்ஸ் பை 1. அப்போ இது என்னன்னு ரைட் பண்ணலாம்? எக்ஸ்ன்னு ரைட் பண்ணலாம். எக்ஸுன்றது கண்டிப்பாக என்னவா இருக்காது? 0வாக இருக்காது. ஸோ 5th one, the reciprocal of two rational number is always a dash. 2 rational நம்பரை எடுத்துக்கோங்க. 2 ரேஷ்னல் நம்பர் எடுத்துகிட்டு இதை ப்ராடக்ட் பண்ணால் உங்களுக்கு என்ன நம்பர் கிடைக்கும்? ரேஷ்னல் நம்பர் தான் கிடைக்கும். நம்ம ப்ராப்பர்ட்டிஸ்லேயே பார்த்துருக்கோம். அப்போ 2 ரேஷ்னல் நம்பரை வந்து மல்டிபிள் பண்ணனா அதோடைய வேல்யூ என்னவாகவே தான் இருக்கும்? ரேஷ்னல் நம்பராக தான் இருக்கும். ரேஷ்னல் நம்பர். 4th one, the reciprocal of positive rational number is dash. ஒரு பாசிட்டிவ் ரேஷ்னல் நம்பரை எடுத்துங்க. பாசிட்டிவ் ரேஷ்னல் நம்பர் இதை ரெசிப்ரோக்கல் பண்ணால் 2/1 வரும். இதோடைய சிக்னேச்சர் வந்து சேஞ்ச் ஆகுமா? ஆகாது. அப்போ பாசிட்டிவ் ரேஷ்னல் நம்பரை ரெசிப்ரோக்கல் பண்ணால் பாசிட்டிவ் தான் கிடைக்கும். நெகட்டிவ் ரேஷ்னல் நம்பரை ரெசிப்ரோக்கல் பண்ணால் நெகட்டிவ் தான் கிடைக்கும். அப்போ இதுக்கு என்னென்னு ரைட் பண்ணிக்கலாம்? பாசிட்டிவ்னு இங்கே கேட்டிருக்காங்க, அதனால் நம்ம இங்கே என்னென்னு ரைட் பண்ணிக்கலாம்? பாசிட்டிவ். ஓகே, இதோட எக்ஸசைஸ் 1.1 வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம எக்ஸசைஸ் 2.2 வந்து கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ.